வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் பதிவு பண்ணுறேன். எல்லாம் நல்லா இருக்கணும். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி 19/12/2024 மார்கழி 4ஆம் நாள் வியாழக்கிழமை. சித்தர்களுக்கு உகந்த நாள் இன்னைக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜீவ சமாதி போனோம். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயில்யம். அதனால் ஜீவ சமாதியெல்லாம் போயிடுங்க. இன்னைக்கு போகணும் தயவு பண்ணி. சந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா பூராடத்துக்கு சந்திராஷ்டிரமம், பூராடத்துக்கு சந்திராஷ்டிரமம். தனுசு ராசி. இன்னைக்கு சிறப்பு நாளில் எதுவும் விசேஷமாக எதுவும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு நாள் தான். இன்னைக்கு எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான். கண் வீழ்ச்சி எந்திரிக்கிறோம் இல்லையா? எந்திரிக்கும் போது இன்றைய நாள் சிறப்பான நாள். தூக்கம்ன்றது என்னது? ஒரு பாதி அன்கான்ஷியஸில் தான் இருக்கிறோம். காலைல முழிப்பு வருது, எந்திரிக்கிறோம். அப்போது சிறப்பான நாள் தான். பட் இந்த சஷ்டி இந்த மாதிரி எதனா ஒரு விசேஷம் இருக்குதான்னு பார்த்தா அந்த நாள் இல்லை இன்னைக்கு. அந்த மேஷராசி நேயர்கள் நாள் பலன்னு ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செலவு தரக்கூடிய ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ குடும்பத்தாருக்கோ ஏதாவது ஒரு செலவு பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல செலவு ஏற்படாது. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது நல்லாயிருக்கும். செலவு தரக்கூடிய நாள். கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்குவாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஆதாயம்னா எப்படி சொல்கிறது? எல்லாமே கலந்த ஒரு நாள். அவங்க ஒரு மூமெண்ட்ஸு, ஒரு வேலையை கரெக்டாக முடிப்பாங்க. பணம் வர்றது கொஞ்சம் தேவையான இடத்துல கேட்டுறதுல வரும். அந்த மாதிரி ஒரு கிரீன் சிக்னலோடு இருக்கும் இந்த நாள் இன்னைக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு வரவு தரக்கூடிய ஒரு நாள். ஆதாயம், வரவு, பணம் வரவு எல்லாம் ஒன்றா மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் வரவுன்றது வேறு. சில ஏதோ நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல செய்திகளோடு இன்றைக்கி வரும். கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சிறு சிறு தடங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இன்னைக்கு தடங்கள் ஏற்படக்கூடிய நாள். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் நாள். இன்றைக்கி ஒரு நன்மை எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி நல்ல செய்தி எல்லாமே நல்லாயிருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு திருப்தியான நாள். ஒரு வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி அடையணும். அதுதானே உண்மை. ஒரு சந்தோஷம் அடையணும், திருப்தி அடையணும். அந்த மாதிரி திருப்தி அடையக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச வேலைகளுக்கெல்லாம் இன்றைக்கி அப்ரிஷியேட்லாம் கிடைக்கும். தங்களைத்தானே கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கூடிய நாள். அதனால் தலகணம்லாம் கொஞ்சம் ஏறும். அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு நாள் பெருமைப்பட்டு 4-5 நாள் அதனால் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடாது. ஸோ அண்டர்பிளே பண்ணிவிட்டு போயிடுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நலம் தரக்கூடிய நாள். எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு இன்றைக்கி. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கீர்த்தி, புகழ் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இன்றைக்கி நாள் கரெக்டாக போகும். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உழைப்பு. சாதாரணமாக ஆகிற வேலை கூட இன்றைக்கி எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போட்டால் தான் இன்றைக்கி வேலை நடக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி பெறக்கூடிய ஒரு நாள். இவங்களும் செய்வாங்க, வரவும் செய்யும். உதவியும் கிடைக்கும், உதவியும் செய்வாங்க கும்பராசி நேயர். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே அலைச்சல் தான். அவனை போய் பார்க்கலான்னு போனால் அவன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் சரி இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் நெட்வொர்க் பிஸின்னு வரும். அந்த மாதிரி ஒரு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருந்து நாளைக்கு வேலையை பாருங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி. எல்லா நாளும் இன்றைக்கி சொல்லிட்டேன். கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலவ கர்ணம், கௌலவம். இங்கே 2 பேர் வழக்கு போடணும். வீட்டிலையே போடுங்க. சின்ன வழக்கு குட்டி குட்டியாக ஒரு 2 வழக்கு போட்டு கருணாதிபதியை சரணடைஞ்சு அவருக்கு ஆத்மார்த்தமாக ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு வேண்டுங்க. ஏன்னா பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, இது நீடிக்கணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணிடலாம்.
எல்லா நண்பர்களும் எல்லாருமே வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் அமைதி மகிழ்ச்சி பற்றி நிறைய பேசியிருக்கேன். நான் நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கணும்னா அது உங்களால் தான் முடியும். நீங்கள் தான் அதை செஞ்சுக்கணும். இல்லை இது மற்றவங்க இதுக்கு தேவைப்படுறாங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அமைதியாக இல்லைன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க, ஒரு இடம் தேவைப்படுது, சில பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு அமைதியின்மையில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அமைதியாக இருக்கிறன்னா உங்ககிட்ட நீங்கள் தான் அமைதியாக இருக்கும். ஒரு சாந்தமாக எல்லாமே அந்த மாதிரி நீங்கள் உங்களை செட்டப் பண்ணினீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களை பாதிக்காது. நன்மை பாதிக்காது, தீமையும் பாதிக்காது, கெட்டதும் பாதிக்காது, நல்லதும் பாதிக்காது, துக்கமும் பாதிக்காது, எதுவுமே பாதிக்காது. சராசரி ஒரு மனிதனாக சாட்சியாக இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் பேரின்போன்றான். உங்ககிட்ட நீங்கள் அமைதி காணணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். எந்த ஒரு விஷயங்களும் உங்களை பாதிக்கக்கூடாது. அற்புதமான கான்செப்ட் இது. சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் பேசுகிற விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய லாங் ஸ்டாண்டில் பேசக்கூடிய விஷயம். ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் நம்மளை அமைதிப்படுத்துகிறதே, மற்ற விஷயங்கள் நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துகிறதுனா அது மகிழ்ச்சியும் கிடையாது, அமைதியும் கிடையாது. நான் என்னுடன் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் என்னுடன் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு எப்போ ஏற்படுதோ அப்போ தான் நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்லான மனிதர்களாக வேண்டும். இன்றைய நாள் சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.